பழம்பெரும் நடிகை சாவித்திரியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தமிழ் சினிமாவில் தனது அசாத்திய நடிப்பால் தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்த நடிகை தான் சாவித்திரி அவர். காலங்கள் பல கடந்த போதிலும் இன்று வரை நடிகை சாவித்திரியின் வியக்க வைக்கும் நடிப்பு அனைவராலும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு. நடிப்பே உனக்கு வராது என்று பலராலும் ஒதுக்கப்பட்ட சாவித்திரி யாராலும் நெருங்க முடியாத ஒரு சகாப்தத்தையே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாங்க. 1953 ஆண்டு வெளியான தேவதாஸ் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற படங்களில் தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு தனித்துவமான நடிகை அப்படின்னா நடிகை சாவித்திரி மட்டும்தான் இருந்திருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற படத்திற்கு நிகராக சாவித்திரி நடிப்பு திறமைக்கு நடிகர் திலகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. மனம் போல் மாங்கல்யம், மிஸ்ஸியம்மா, மகேஸ்வரி, மாயா பஜார், அமரா தீபம், திருவிளையாடல், பாசமலர் என அடுத்தடுத்து பல வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார் சாவித்திரி அவர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்களில் நடிப்பதற்கு முன்னரே 3 வேடங்களில் நடித்து அசத்தியவர் தான் நடிகை திலகம் சாவித்திரி அவர். காதல் மன்னன் ஜெமினி கணேசனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சாவித்திரிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் என 2 வாரிசுகள் இருக்கிறாங்க. சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு சில ஆண்டுகளுக்கு முன்பு படமாக எடுக்கப்பட்டது. இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் சாவித்திரிக்கு கதாபாத்திரத்தில் மிரட்டி இருப்பார். சாவித்திரியை கண் முன்னே கொண்டு வந்து காட்டிய கீர்த்தி சுரேஷ்க்கு தேசிய விருதும் கிடைத்தது அப்படின்னே கூட சொல்லலாம். 30 ஆண்டு கால சினிமா பயணத்தில் 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து பல சாதனைகளை புரிந்த நடிகை சாவித்திரி குறித்து பலரும் அறியாத ஒரு தகவல் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. செல்ல பிராணிகளாக நாய், பூனை, பறவை, கிளி ஆகியவை மக்களால் வளர்க்கப்படுவதை பார்த்திருப்போம். ஆனால் நடிகை சாவித்திரி செல்ல பிராணியாக வளர்த்தது எந்த விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் திலகம் சாவித்திரி செல்ல பிராணியாக வளர்த்தது ஒரு சிறுத்தையை தான் வளர்த்திருக்காங்க. தனது செல்லப்பிராணியாக சிறுத்தையுடன் சாவித்திரிக்கும் அழகிய புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களில் மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த இணையதளவாசிகள் செல்ல பிராணியாக சிறுத்தையை வளர்த்திருக்காங்களா அந்த காலத்து நடிகை சாவித்திரி அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.